ரியோ ராஜ் அண்ட் வர்ட்டிகா ஆக்டிங்கில் அறிமுக இயக்குனர் ராமச்சந்திரன் கண்ணன் அவர்கள் ரைட்டிங் அண்ட் டைரக்ஷனில் உருவான ராமன் லீலா படத்தோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். இந்த மூவி ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 minutes. ஹே கைஸ், வெல்கம் டு சினிமேட்டிக்ஸ். இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தென் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. இந்த படத்தோட ஸ்டோரி சினாப்சிஸ் என்னன்னா, ரியோட ஃபேமிலி அவருக்கு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறதுக்காக பொண்ணு தேடுறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு பல பொண்கள் பார்த்தும் எதுவுமே செட் ஆகல. கடைசியில் பரிதாபங்கள் சுதாகர் ரேஞ்சுக்கு எனக்கு பொண்ணா இருந்தாலே போதுன்ற ரேஞ்சுக்கு இறங்கி வந்துடுறாரு. அப்படியுமே பார்த்தீங்கன்னா அவருக்கு பொண்ணு செட் ஆகல. இப்படி இருக்க அவரோட ஃப்ரெண்ட் ராம் பார்த்தீங்கன்னா நமக்கு அரேஞ்ச் மேரேஜ் எல்லாம் செட் ஆகாது, லவ் மேரேஜ் ட்ரை பண்ணி பாடுறான்னு லோக்கல் ட்ரெயினில் போய் பொண்ணு தேட சொல்லி ஐடியா கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் லோக்கல் ட்ரெயினில் ஹீரோயினோட என்ட்ரி. பல மாசமா இவங்க ரெண்டு பேரும் பார்த்து ஒரு வழியாக இவங்களுக்குள்ள லவ் செட் ஆயிடுது. பட் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேலே வெளியே வர மாட்டாங்க. அவங்க ஃபேமிலியில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு 6 மணிக்கு மேலே ரியோ கண்ணிலே பட மாட்டாங்க. இப்போ அவங்க ரெண்டு ஃபேமிலிக்குள்ளேயும் ஒருத்தர் பேசி மேரேஜுக்குலாம் ரெடி பண்ணுறாங்க. அப்பயுமே அவங்க 6 மணிக்கு மேலே வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க. ஸோ இவங்க ஏன் 6 மணிக்கு மேலே வெளில வர மாட்டாங்க, அதுக்கான ரீசன் என்ன, அட் லாஸ்ட் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் மேரேஜ் ஆச்சா இல்லையா, இதெல்லாம் தாங்க இந்த ராமன் லீலா. ஃபர்ஸ்ட் இந்த படம் ஒரு யூஸ்வலான ராம்கம்மா இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்டை கையில் எடுத்திருக்காங்க. அண்ட் அதை முடிஞ்ச அளவுக்கு காமெடியாக ப்ரெசென்ட் பண்ணவும் ட்ரை பண்ணியிருக்காங்க. இதே கான்செப்டில் இதுக்கு முன்னாடி வேற ஒரு படம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆனாலும் கோர் ஐடியாவை தவிர மற்றபடி ப்ரெசென்ட் பண்ண விதம் டிஃப்ரெண்ட்டாக தாங்க தெரிஞ்சுது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல பார்த்தீங்கன்னா அவங்க ஏன் 6 மணிக்கு மேலே வெளில வர மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு பாயிண்ட்டை வச்சு மட்டுமே கொஞ்சம் சுவாரஸ்யமாக இன்டர்வல் வரைக்கும் மூவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்டர்வல்லையுமே அந்த சீக்ரெட்டை ரிவீல் பண்ண விதம், அதை காமெடியாக அப்ரோச் பண்ண விதம்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் செகண்ட் ஹாஃப்க்கு இன்டர்வல் பாயிண்ட் ஒரு நல்ல லீடாகவுமே அமைஞ்சுதுங்க. அண்ட் ரியோ பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஃபோர்த் வாலை பிரேக் பண்ணி ஆடியன்ஸ்ட டேரக்டாக பேசுவார். அந்த சீக்வன்ஸ்லாம் கொஞ்சம் என்கேஜிங்காக இருந்துச்சு. தென் அண்ணா தங்கச்சிக்குள்ள ரிலேஷன்ஷிப்புமே ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. அண்ட் அவங்களோட பாண்டிங்கை ரொம்ப எமோஷனலாக காட்டாமல் ஃபன்வேல ப்ரெசென்ட் பண்ணது ரொம்ப ரியலிஸ்டிக்காக கனெக்ட் பண்ணுற விதத்திலே அமைஞ்சுது. அண்ட் செகண்ட் ஹாஃப்ல தங்கச்சிக்கான லவ் பிரேக்கப் சீனுமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மெயின் லீடுக்கான ஹீரோயின் கேரக்டர் தவிர்த்து தங்கச்சியோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா நல்லாவே எழுதப்பட்டு இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா கல்யாண கலாட்டா அண்ட் கிளைமேக்ஸில் ரியோட ஃபேமிலியே புரட்சியாளனா இருக்காதுன்னு இந்த மாதிரி ஒரு சில சீன்ஸ்லாம் நல்லாவே ஒர்க் ஆச்சுங்க. இப்போ இந்த படத்தோட குறைகள்னு பார்த்தா ஹீரோயினோட ஒரு ட்விஸ்ட் பிளாட்டை மட்டுமே வச்சு இவங்க மொத்த கதையுமே எழுதியிருக்காங்க. அந்த ட்விஸ்ட்டு இந்த படத்துக்கு எப்படி ஒரு ப்ளஸ் பாயிண்டாக அமைஞ்சதோ அதேமாரி அதுவே பேக் ஃபயராக அமைஞ்சதுன்னு கூட சொல்லலாம். கதையாக இவங்க எடுத்துக்கிட்ட மேட்ரு ஓகே, அதை டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிருக்காங்க. பட் அதை ப்ரெசென்ட் பண்ண விதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொதப்பிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இந்த படம் பார்த்தீங்கன்னா ரேட்டிங்லேயே நிறைய பிளாக் ஹோல்ஸ் இருக்குது. ஏன்னா ஹீரோயினுக்கு ஏன் ஹீரோவை பிடிச்சது அப்படின்றதுக்கு இவங்க எங்கேயுமே ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட்டை கன்வே பண்ணவே இல்லை. அதே மாதிரி ஹீரோயினோட அப்பாவுக்கு ஒரு 2-3 இடத்துல ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க. சரி கிளைமேக்ஸில் ரிவீல் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அதை இவங்க டச் பண்ணாமலே போயிட்டாங்க. ஆனால் இந்த படம் எங்கே டிட்டாச் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல ரியோ இந்த மேரேஜ் பண்ணலாமா வேணாமன்ற ஒரு பெரிய கன்ஃபியூஷன்லேயே இருப்பார். அண்ட் அவர் ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்கிறதுனாலேயே இந்த கல்யாணம் நடந்தா என்ன நடக்கலன்னா என்ன அப்படின்ற ஒரு மனநிலைக்கு ஆடியன்ஸ் வந்துடுறாங்க. ஸோ அந்த கன்ஃபியூஸ்டு ஸ்டேடியம் இவங்க கிளியராக கன்வே பண்ணல, அவர் ஏன் ஒத்துக்கிட்டாரு அப்படின்றதையும் இவங்க கிளியராக கன்வே பண்ணல. இப்போ அவங்க மேரேஜுக்கான பிரச்சனை இன்டர்வல் பாயிண்ட்ல சொல்றாங்க. அதுக்கான சொல்யூஷனை ஹீரோயின் செகண்ட் ஹாஃப் மிட்லேயே சொல்லிடுறாங்க. அங்கேயே படத்தை முடிக்காம கிளைமேக்ஸ் வரைக்கும் அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணி கொண்டு போறாங்க. ஸோ இந்த ஸ்டோரி பேப்பர்ல மட்டுமே சுவாரஸ்யமா இருக்கே தவிர அது ஸ்கிரீன் பிளேன்னு கொண்டு வரும்போது இவங்க அந்த சுவாரஸ்யத்தை கடத்த மிஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் எல்லாமே இன்டெப்தா போகாம ஒரு மேலோட்டமா சொல்லிட்டு போனதுனாலேயே நமக்கு பெருசா ஒரு எமோஷனல் கனெக்ட் அப்படின்றது இந்த படத்தோட ஏற்படவே இல்லைங்க. ஆக்டர் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ரியோ ராஜ் அவரோட யூஷுவல் பெர்ஃபார்மன்ஸ்ல பாடி லாங்குவேஜ்ல மட்டும் டிஃப்ரெண்டா ஒன்று ட்ரை பண்ணியிருக்காரு. அதெல்லாம் ரசிக்கும்படி இருந்துச்சு. அண்ட் ஃபோர்த் வாலை பேஸ் பண்ணி அவரோட புலம்பலுமே கொஞ்சம் காமெடியா இருந்துச்சு. அடுத்து வர்ட்டிகா ஒரு ஹீரோயினா அவங்களோட ரோலை நீட்டாவே பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்ல என்ட்ரி கொடுத்த முனிஷ்காந்த் அவர் சைட்லேருந்து ஹியூமருக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுமோ அது போதுமான அளவு பண்ணியிருந்தாரு. அடுத்து ரியோட சிஸ்டர் நடிச்சவங்களுக்கு ஒரு நல்ல கேரக்டர் படத்தில் அண்ட் அவங்க ஆக்டிங் மூலியமா அந்த கேரக்டருக்கு ஒரு நல்ல ஜஸ்டிஃபிகேஷனுமே கொடுத்துருக்காங்க. ரியோ அண்ட் அவங்க சிஸ்டர் வர காம்பினேஷன் சீன்லாம் செம ஹிலேரியஸா இருக்கும். சேட்டன், தீபா வெங்கட், மாப்பாக்கான்னு எல்லாருமே ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ரியோவோட அம்மாவா நடிச்ச மாளவிகா மட்டும் சில சீன்ஸ்லாம் கொஞ்சம் ஓவர் ஆக்ட் பண்ண ஃபீல் வந்துச்சு. சாங்ஸ்லாம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகல, பட் பிஜிஎம்ஸ்லாம் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஆப்டாகவே கொடுத்துருந்தாங்க. சினிமாட்டோகிராஃபி ஒர்க் பார்த்தீங்கன்னா டாப் நாச்சாவே இருந்துச்சு. நிறைய ஆப்ஜெக்ட்டுக்கு க்ளோஸ் அப் அப்புறம் ஸ்லோமோலாம் யூஸ் பண்ணி படத்தோட ஃப்ளேவரை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். அண்ட் எடிட்டபிளில் படத்தை இன்னுமே சுவாரஸ்யமாக காமிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அண்ட் அதோட அவுட்புட்டுமே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா யூனிக்கான ஸ்டோரி, டிஃப்ரெண்டான ஆக்டர் பெர்ஃபார்மன்ஸ், இன்ட்ரோல் பிளாட் ட்விஸ்ட் அண்ட் படம் நடிகளும் அங்கங்கே வர காமெடி சீன்ஸ். நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா மாடரேட் ஸ்க்ரீன் பிளே, கனெக்ட் ஆகாத எமோஷன்ஸ், மேலோட்டமாக போகிற ஃபீலிங்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் அண்ட் செகண்ட் ஆஃப் ரெண்டுத்திலுமே வர ஸ்ட்ரெச்சபிள் சீன்ஸ் அண்ட் கிளைமேக்ஸை சுவாரஸ்யப்படுத்துறேன்னு சொதப்பின தருணங்கள். ஓவராலா டிஃப்ரெண்ட் கான்செப்ட்காகவும் ரியோ ராஜாவோட ஆக்டிங்காகவும் இந்த படத்தை ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் கோ அண்ட் வாட்ச் த மாடரேட் ராமன் லீலா. சினிமேட்டிக்ஸ் ரேட்டிங் ஃபார் திஸ் மூவி 6.5 out of 10. Thank you guys.